ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா த ரீஇன்கார்னேஷன் ஆஃப் ஃபிஸ்ட் கிங் அப்படின்ற புது மான்வா தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒருத்தன் வந்து தரையை பஞ்ச் பண்றான். அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங்கால சூழுது. அது வேற யாரும் இல்ல, ஃபிஸ்ட் கிங். அவனுக்கு இந்த டைட்டில் வந்து இந்த ஜான்ஜூல உள்ள பெரிய பெரிய மாஸ்டர்ஸை வந்து அவனோட கையாலே கொன்னதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறத விட அவனோட டைட்டிலை சொல்லி தான் அதிகமா கூப்பிடுவாங்க. இவன் தான் ஃபிஸ்ட் கிங் டான் சூஹான். நம்ம ஹீரோவும் இவன் தான். பட் இப்போ அவனோட நிலைமை வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு. அவனோட வயிறுல வந்து அடிபட்டு இருக்கு. அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது குரூப் ஆஃப் மிஸ்டீரியஸ் பீப்புள் வந்து அவனை ஆம்புஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுல இப்போ 2 பேர் மட்டும் தான் ரிமைனிங் நிக்கிறானுங்க. அவனுங்களை பார்க்கும்போது பிரிட்டி ஸ்கில்டா இருப்பானுங்கன்னு தோணுது. எங்கேருந்து வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுடைய சபார்டினேட்ல ஒருத்தன் மட்டும் உயிரோட இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவனை தூக்கி அந்த 2 பேர் மேல வீசுறான். அவனுங்களுடைய சபார்டினேட்டும் ஷார்ட் டீமன் ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்கன்னு கத்துறான். அதை அவன் பெருசா காதுல வாங்காம அவனோட கத்தி எடுத்து அவனை வெட்டிடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ அவனுடைய ஆட்களே வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம அவன் கொல்றான். அவனோட டேர்ட்டி ஃபைட், அந்த ஷார்டோட சிம்பிள் அண்ட் இந்த க்ரூவல்ட்டியை பார்க்கும்போது நீங்க 2 பேரும் டீமன் ஃபேக்ஷனை சேர்ந்தவங்க தானே அப்படின்றான். அதுல இருந்து ஒருத்தன் கீழே குதிச்சுட்டு நீ இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஃபிஸ்ட் கிங். நீ ட்ரூலி உன்னோட டைட்டிலுக்கு டிசர்வ் தான் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து வாய மூடு, நான் ஜஸ்ட் உன்னை 10 அட்டாக்ல கொல்ல போறேன் அப்படின்றான். அவன் கத்தியை வெளில எடுத்துட்டு அவு அரகண்ட் லெட்ஸ் சி நீ எவ்வளவு நேரம் இதே மாதிரி திமிரா பேசுறான்னு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த சோடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அதை ஈஸியா பிளாக் பண்ணிட்டு அவனோட கையில தண்டர் ஃபிஸ்ட கிரியேட் பண்ணி அவனோட வயித்துல வந்து பஞ்ச் பண்றான். தலைவன் அந்த பஞ்சை வாங்கிட்டு இவன் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்றான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அட்டாக் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 1 2 3 4 அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். மனசுக்குள்ள ஸ்ட்ரேஞ்ச், என்னோட எல்லா அட்டாக்குமே வந்து அவனோட வீக் பாயிண்ட்டை மிஸ் பண்ணுது. இட்ஸ் லைக் யாரோ என்ன ரிஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு மேல பாக்குறான். இன்னொருத்தன் அவன் கூட இருந்தான் இல்லையா, அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட டைரக்ஷனை மாத்துறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அந்த பேஸ்டர்ட் எப்போ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணான்னு யோசிக்கிறான். அவன் டிஸ்ட்ராக்ட் ஆன டைம்ல நம்ம ஹீரோட உடம்புல இன்னொருத்தன் வந்து அவனோட சுவாட குத்திட்டான். நம்ம ஹீரோட வாயிலிருந்து ரத்தம் அதிகமா வருது. அவன் வந்து இதோட ஃபிஸ்ட் கிங்கோட நாட்கள் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மேல பாக்குறான். நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் பவரை இந்த டெக்னிக்ல யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ண ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கான். இதை பார்த்து அவன் ஷெட் அப்படின்றான். நம்ம ஹீரோ வேகமா ஒரு பஞ்ச கொடுக்குறான். அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா வெடிக்குது. அப்படியே கொஞ்சம் செகண்ட் கழிச்சு காட்டுறாங்க. இவனுக்கு எந்த ஒரு அடியும் படல. கடைசி நேரத்துல நம்ம ஹீரோட அட்டாக் அவன் டாஜ் பண்ணிட்டான். அவன் கடைசியா யூஸ் பண்ண அட்டாக்கோட பவர்ல 100 மீட்டருக்கு மேல அந்த இடமே ஓட்ட போட்டுருக்கு. இன்னொருத்தன் அவனை பார்த்து இது ரியலி ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்றான். அதுக்கு அவன் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் அவன் தலையை தொட்டு ஏய் ஃபிஸ்ட் கிங் நீ சாக போற அப்படின்னா ஜஸ்ட் சாகு அப்படின்றான். அதை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ படுத்துக்கிட்டே அவனுக்கு இன்னொரு பஞ்ச கொடுக்குறான். அதை கொடுத்துட்டு இதோட 10வது அட்டாக் முடியுதுன்னு சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ரென்த் வந்து என்னோட பாடியை விட்டு போகுது. ஐ கெஸ் இதுதான் என்னோட ஃபிஸ்ட் கிங் லைஃபோட எண்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே அவனுங்களை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு ஐ விஷ் அவனை நான் இன்னொரு தாட்டி பஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதோட நம்ம ஃபிஸ்ட் கிங் டான் சூஹான் டீமானிக் ஃபேக்ஷன் பீப்புள் கையால செத்துட்டான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல மலைக்கு பக்கத்துல உள்ள வீடுகளை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ப்ளூ கலர் லைட்னிங் போல்ட் வந்து விழுது. இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜியோவா மவுண்டன்ல உள்ள சேஃப் ஹவுஸ். அப்படியே அந்த இடத்துல உள்ள ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ள இருந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்லோவா கண்ணை முடிக்கிறான். அவன் முன்னாடி ஒரு பொண்ணு இருந்துகிட்டு மாஸ்டர் நீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து நான் எங்க இருக்கேன், யாராவது என்ன ட்ரீட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டே ஏந்து உட்காடுறான். அப்படியே அவனோட வயிறை தொட்டு பார்க்கறான். அவனுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் இல்ல. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் உங்களுக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டரா இவன் ஏன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர்னு கூப்பிடறான்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்க்கறான். அவன் முன்னாடி வேற யார் ஃபேஸோ தெரியுது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஷாக்ல அப்படியே தண்ணியை துப்புறான். யார் என்னோட மூஞ்சில ஃபேஸ் மாஸ்க போட்டது அப்படின்னு சொல்லிட்டு தடவி பார்க்கறான். பட் அவனோட மூஞ்சில அவன் ஃபேஸ் மாஸ்க் போட்டுறதுக்கான எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்ல. அப்படின்னா இது ஃபேஸ் மாஸ்க் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச பிடிச்சி ஈத்து பார்க்கறான். இதை பார்த்த அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டு வரான்னு போறா. நம்ம ஹீரோ அவன் மூஞ்ச அடிச்சு பார்க்கறான் இது கனவா அப்படின்னு. அவ போய் கதவை சாத்திட்டு ஏன் இன்னைக்கு எஸ்பெஷலி யங் மாஸ்டர் வியர்டா பிஹேவ் பண்றாருன்றா. நம்ம ஹீரோ வந்து இது டிமானிக் ஃபேக்ஷன் பண்ற வேலையா? இஃப் அவங்களால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஜான்ஜுவை டேக் ஓவர் பண்ணிருக்கலாம். தென் யார் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்க்கறான். ஐ கெஸ் நான் தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவா எழுந்து அந்த பெஞ்ச் கிட்ட வரான். இந்த பாடி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. லைக் இது எப்ப வேணா உடையலாம். அப்சல்யூட் கார்பேஜ்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி உள்ள புக்கை பார்க்கறான். அந்த புக்ல வந்து யூனா மெர்ச்சன்ட் குரூப் அப்படின்னு எழுதி இருக்கு. நம்ம ஹீரோ வந்து இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. இந்த மெர்ச்சன்ட் குரூப் வந்து சான்ஜூ மவுண்டைன் பக்கத்துல லொகேட் ஆயிருக்கிறது. டிஸ்பைட் இந்த குரூப்பை நான் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணல அப்படின்னாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய மெர்ச்சன்ட் குரூப்பா தான் இருக்கணும். அண்ட் இந்த லெட்டர் வந்து இருக்கிறது இந்த பாடியோட ஓனருக்கு. இவன் தான் வந்து இந்த மெர்ச்சன்ட் குரூப்போடைய எல்டஸ்ட் சன்னான லீச்சிமோன். இந்த எல்லா லெட்டர்லயும் அட்ரஸ் பண்ணிருக்க விஷயம் வந்து மணி கம்பிளிங் அண்ட் உமன் வாட்டர் லூசர். இந்த எல்லா லெட்டர்ஸுமே வந்து இப்படிதான் இருக்கு. அப்படியே அவன் மூஞ்ச தொட்டு பார்த்து இது சோசரியும் கிடையாது ஆர் மாஸ்க்கும் கிடையாது.
அண்ட் என்னோட உடம்புலயும் நான் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எனர்ஜியும் ஃபீல் பண்ணல. குட் பி நான் ரீஇன்கார்னேட் ஆயிட்டேனா சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்றான். அப்ப ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. அங்கேருந்து ஒருத்தன் ஓடியாந்து ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டர் நீங்க ஓகேவா அப்படின்றான். இவன் வந்து நம்ம ஹீரோவோட பர்சனல் டாக்டர் கான்சூன். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு யார் இவன் அப்படின்றான். அவன் அழுகுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு நான் வந்து நீங்க இன்னைக்கு வீடா பிஹேவ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், நான் அதை கேட்ட உடனே எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறான். நம்ம ஹீரோ அவன் கையை எடுத்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன், நீ கவலைப்பட தேவையில்ல அப்படின்றான். டாக்டர் வந்து அப்படின்னா எனக்கு சந்தோஷம், நீங்க எப்பயுமே விரும்பி சாப்பிட்ற சாப்பாடை நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், உள்ள எடுத்துட்டு வாங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சிக்கன் சூப் அப்படின்றான். டாக்டர் வந்து ஆமா இது உங்களுடைய பாடிக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன் அப்படின்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வாட்டர் பேஸ்டர்ட், இந்த சிக்கன் சூப்புக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டிராகன் அண்ட் ஃபீனிக்ஸ் சூப். இந்த சூப் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும், உங்களுக்கு வேணா இது கிரேட்டா இருக்கலாம். பட் இந்த லீஜூன் மாதிரி சிக்கான உடம்பு உள்ளவங்களுக்கு இது வந்து பாய்சன் மாதிரி. ஜஸ்ட் நவ் அவன் என்னோட பல்ஸை செக் பண்ண ட்ரை பண்ணான். ஐ அம் ஷூர் ஏன் இந்த லீஜன் இன்னும் ஹெல்த்தியா இருக்கான் அப்படின்னு தான் அவன் யோசிச்சிருப்பான். அவனை பார்த்துட்டு இவன் ரியலி ஸ்னேக் அப்படின்றான். டாக்டர் வந்து சிரிச்சிட்டு இதை நீங்க ரெகுலரா சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க திருப்பியும் ஹெல்த்தியா யூத்துக்கு வந்துருவீங்க அண்ட் உங்களால டிராகன் ஃபீனிக்ஸ் மார்ஷல் காம்படிஷனும் அட்டன் பண்ண முடியும்ன்றான். நம்ம ஹீரோ வந்து வெயிட் இதோட எத்தனை வருஷம் இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் மார்ஷல் காம்படிஷன் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறான். டாக்டர் வந்து எனக்கு சரியா தெரியல, பட் ஐ பிலீவ் இதோட 200 வருஷம் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஐசி இப்ப ரியலி எனக்கு எந்த ஒரு பசியும் இல்ல, நீ சூப்பை வந்து அங்க வச்சுட்டு போ அப்படின்றான். டாக்டர் வந்து ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணலாம்னு பாக்குறான். நம்ம ஹீரோ அவனை வெளில கூட்டு வந்துட்டு இப்ப நீங்க போங்க, எனக்கு வந்து அகைன் தூக்கம் வருது, என்னை எழுப்பி விடாதீங்கன்றான். அவன் போன பிறகு கதவை சாத்திட்டு இஃப் இது ஒன்லி 200வது டிராகன் ஃபீனிக்ஸ் மார்ஷல் காம்படிஷன் அப்படின்னா தென் தட் மீன்ஸ் நான் செத்து ரொம்ப நாள் ஆகல, அப்படின்னா இது நல்லதுதான், அந்த டிமானிக் ஃபேக்ஷனும் இன்னும் உயிரோட தான் இருப்பானுங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்னேக் லைக் டாக்டர் என்னை சுத்தி உள்ள எல்லாருமே வந்து அடி வாங்கறதுக்கு தகுதியான ஆளுங்களா தான் இருக்கானுங்க, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க பேஸ்டர்ட்ஸ், நான் உங்க எல்லாரையும் இந்த டைம் ஒரே பஞ்சில கொண்டுறேன்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல டைனிங் டேபிள்ல நிறைய சாப்பாடை காட்டுறாங்க. ஒரு மெய்டு வந்து இன்னைக்கும் அவர் இவ்வளவு அதிகமா சாப்பிடறாரு, அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பவுல் மட்டும் தான் சாப்பிட்டு இருந்தாரு அப்படின்றா. இன்னொரு மெய்டு வந்து ஆமா இப்பெல்லாம் வந்து அவருக்கு அதிகமா பசிக்குதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு அவர் இப்போ ஆல்மோஸ்ட் நடந்து வர டைம் அப்படின்றா. நம்ம ஹீரோவும் குளிச்சு முடிச்சுட்டு நடந்து வரான். அப்படியே டேபிள பார்த்துட்டு ஹோ நீங்க ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, வெல் டன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாப்போம். டிஷ்ஷை பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை இதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிளா வச்சுக்கோங்க அப்படின்றான். அவளுங்க ஓகே சார்னு சொல்லிட்டு போகும்போது ஒருத்தவ வந்து ஹே அவரை பார்க்கறதுக்கு ரியலி ஹெல்த்தியான மாதிரி இருக்கு அப்படின்றா. இன்னொருத்தவளும் வந்து ஆமா கரெக்ட் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து இப்ப சாப்பிட போறான், பட் கரெக்டா அந்த டைம்ல டாக்டர் வந்து நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து வா அப்படின்றான். மேடுங்க வந்து அந்த டாக்டரை பார்த்து பயப்படுறாளுங்க. நம்ம ஹீரோ வந்து எவ்வளவு திமிருன்றான். அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு. சார் அப்படின்னு ஓடி வரான். நம்ம ஹீரோ வந்து ஸ்டில் எனக்கு புரியல ஏன் எனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்ட் பண்றான் அப்படின்னு. இட்ஸ் ஓகே, இந்த லிட்டில் ரேட்டை நான் இன்னைக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டாக்டர் வந்து நீங்க என்ன சொல்றீங்க சார், ஒரு அழுவுற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு வெல் கொஞ்ச நாளா நீங்க என்ன கூப்பிடவே இல்ல அண்ட் உங்களை பார்க்காம நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணேன், சோ அதனால தான் வந்தேன். பை த வே உங்களை இப்ப பார்க்கும்போது நீங்க கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கு, நான் போட்ட எல்லா எஃபர்ட்டுமே ஃபீல்ஸ் லைக் மீனிங்லெஸ் தோணுதுன்றான். நம்ம ஹீரோ வந்து எஃபர்ட்டா, யூ மீன் இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் பாய்சனை எனக்கு நீ கொடுத்ததா அப்படின்னு கேக்குறான். டாக்டர் அதை கேட்டதும் ஆச்சரியமா பார்த்துட்டு சார் ஐ திங்க் இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன், டிராகன் ஃபீனிக்ஸ் சூப் வந்து நியூட்ரிஷன் டானிக் மாதிரி அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஹோ ரியலி ஐ தாட் நான் இது பாய்சன் நினைச்சேன்றான். டாக்டர் வந்து வாட் சார், நான் வந்து கான்சன் உங்களுடைய பர்சனல் டாக்டர். அப்படியே தலையை குனிஞ்சு இஃப் நீங்க என்ன இங்க வெல்கம் பண்ணல அப்படின்னா தென் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்புறான். நம்ம ஹீரோ வந்து டாக்டர் கான்சோன்னு கூப்பிடுறான். அவன் என்ன அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் நான் கூப்பிடாம நீங்க வந்த அண்ட் இப்ப நான் உன்னை போன்னு சொல்லல, ஆனா நீயே போற, இங்க நீ மாஸ்டரா இல்ல நானா அப்படின்னு கேக்குறான். அவன் அப்படியே ஸ்லைட்டா பயத்தோட திரும்பி பாக்குறான். நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு நான் ஜோக் பண்ண அப்படின்றான். நம்ம டாக்டர் வந்து திரும்பி அமைதியா நிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து நான் வந்து ஒரு லெட்டர் சென்ட் பண்ணோம், சோ அந்த டெஸ்க்ல இருக்கிற ரைட்டிங் டூல்ஸை இங்க எடுத்துட்டு வா அப்படின்றான். டாக்டர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரான். நம்ம ஹீரோ வந்து நீயே எழுது அப்படின்றான். டாக்டர் வந்து ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து சார் லீஜன் உனக்கு உடம்பு சரியில்லை, அதாவது நம்ம ஹீரோ அவனே சொல்றான், அதனால நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வில்லால இருக்கணும், சின்ஸ் நான் என்ன பண்ணாலும் அவனோட உயிர் வந்து சீக்கிரமா போக மாட்டேங்குது, சோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு ப்ளீஸ் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்றான். அதை கேட்டதும் நம்ம டாக்டர் வந்து ஆச்சரியமாயி எழுதுறத நிறுத்திடுறான். நம்ம ஹீரோ வந்து வாட் ஏன் எழுத மாட்டற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டாக்டர் வந்து சிரிச்சிட்டு சார் நீங்க எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறான். அவன் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அவன் கையில வச்சிருந்த சாப்ஸ்டிக்ஸை வந்து வேகமா தூக்கி வீசுறான். அது வேகமா போய் அவனோட கழுத்துல லைட்டா அடிச்சுட்டு அந்த செவுத்துல சொருவுது. அவன் கழுத்தை தொட்டு பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஓல்டு மேன் நான் இதுக்கப்புறம் அந்த பாஸ்ட்ல இருந்த லீஜன் கிடையாது அப்படின்றான். டாக்டர் வந்து பயந்துகிட்டே சார் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியலன்றான். நம்ம ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிராகன் ஃபீனிக்ஸ் சூப் வந்து ஹெல்த்தியான பீப்புளுக்கு வேணா டானிக்கா இருக்கலாம், பட் என்ன மாதிரி உடம்பு சரியில்லாத ஒருத்தவனுக்கு இது வந்து பாய்சன் மாதிரி. நீ வந்து டாக்டர் தானே, இது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சீக்கிரட்டா நீ என்னோட பல்ஸை செக் பண்ணி பார்த்த, நான் ஏன் இன்னும் சாவல அப்படின்னு, நீ உண்மையா அதை நான் நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறியா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அன்னைக்கு வந்து நான் எனக்கு பசிக்கல சாப்பாடு இங்க வெஸ்ட் போன்னு சொல்லும் போது உன்னால என் முன்னாடியே வந்து உன்னுடைய கில்லிங் இன்டென்ஷனை ஹைட் பண்ண முடியல. அண்ட் எனக்கு கிளியரா புரியுது இதை நீ
தனியா பண்ணல, உனக்கு யாரு ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்களோட பேரை இந்த லெட்டர்ல எழுது அப்படின்றான். டாக்டர் வந்து சார் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, என்ன மாதிரி ஒரு கைண்ட் பர்சனை நீங்க சஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டுட்டு அப்படியே அவனோட ரியாக்ஷனை மாத்திட்டு சிரிக்கிறான். ஈவன் உன்ன மாதிரி முட்டாளுங்களுக்கு கூட மூளை இருக்கு அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து நீ ஃபைனலா உன்னோட ட்ரூ கலரை ஷோ பண்றான்றான். டாக்டர் வந்து நான் உன்னை டிக்னிட்டியோட சாவ விடணும்னு ட்ரை பண்ணேன், ஹவ் ஃபூலிஷ்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இப்போ உன் கூட சேர்த்து அந்த எல்லா சர்வன்ட்டையும் கொல்றதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலேருந்து ஒரு ஊசி மாதிரி வெப்பனை எடுக்கிறான். அதை அவன் எடுத்து யூஸ் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ வேகமா எழுந்து அவன் தலையில அடிக்கிறான். அவனை பார்த்து நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறான். மனசுக்குள்ள டு திங்க் இந்த ஒரு அடிக்கே வந்து என் கை இப்படி வலிக்குது, நான் வந்து சீக்கிரமா என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து ரிகவர் பண்ணணும். ஒன்ஸ் நான் அதை பண்ண பிறகு யாரு வேணா இதுக்கு பின்னாடி உள்ள மாஸ்டர் மைண்டா இருக்கலாம், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இந்த என்டையர் யூனோ மெர்ச்சன்ட் குரூப்பை வென் நான் திரும்பி போன பிறகு இந்த கான்சூனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும். அப்படியே சேர்ல இருந்து எழுந்திருக்கிறான். டப்புன்னு அவனுக்கு தலைவலி வருது. என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறான். அப்போ இந்த லீஜுனோட மெமரிஸ் எல்லாமே வந்து இவனுக்கு ஞாபகம் வருது. சோ இதுதான் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். இந்த லீஜுனோன் வந்து பணக்கார யூனோ மெர்ச்சன்ட் குரூப்போட ஃபர்ஸ்ட் சன். அவன் அவனுடைய செகண்ட் பிரதர் மாதிரி ஸ்மார்ட்டும் கிடையாது, ஆர் அவனுடைய தேர்ட் பிரதர் மாதிரி ஸ்ட்ராங்கும் கிடையாது. அவன் டோட்டலா அந்த குரூப்போட எல்டஸ்ட் சன்னா இருக்கிறதுக்கான தகுதியே இல்லாம இருந்தான். அதை அவன் காம்பன்சேட் பண்ணும் விதமா தப்பான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிக்கிறது, பொண்ணுங்க கூட சுத்துறது அப்படின்னு தப்பான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சான். பை த டைம் அவன் அவனுடைய மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவனால திரும்ப முடியல. டைம் ஆக அவனோட ஹெல்த்தும் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு. சோ அதனால அவனை இந்த வில்லாக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. இந்த மெமரிஸ்லாம் கரெக்ட் அப்படின்னா மெயின் கிளானுக்கு என்ன இந்த பிளேஸுக்கு துரத்தி விட்டதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் ரீஇன்கார்னேட் ஆன உடனே இந்த பாடியோட மெமரி இல்லாதது எனக்கு ப்ராப்ளமா இருந்தது. பட் இப்போ நான் அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, நான் ஃபைனலா என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டில் அவன் அவனோட இனிஷியேட் கிஃப்டட் பாடியை அவன் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டான். இப்போ என்னால என்னோட ப்ரீவியஸ் லைஃப் நாலேஜ் அண்ட் ஃபியூ ரேர் எலெக்சர்ஸை யூஸ் பண்ணி என்னால ஹை லெவல்ல நோ டைம்ல ரீச் பண்ண முடியும். அப்படியே அவன் ஸ்டாப் பண்ணிட்டு வெயிட் அ செகண்ட் சொல்லிட்டு ரூம் சைடு திரும்புறான். அங்க நிறைய கோல்டு இருக்கிறத பாக்குறான். ஆமா இல்ல, இந்த லைஃப்ல நான் பணக்கார மெர்ச்சன்ட்டோட பையன், இந்த எலெக்சர்ஸ்லாம் நான் ஈஸியா வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பெஞ்சை நோக்கி பாக்குறான். தலைவன் செத்து கிடக்குறான். ஓ அவனை நான் புதைக்கணும்ன்றான். அப்படியே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் கடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ வந்து ட்ரெயின் பண்றான். அப்படியே பிளிங்க் ஆஃப் அன் ஐல ஒரு வருஷம் போயிடுது. ஒரு நாள் நம்ம ஹீரோவோட ரெசிடென்ஸ்க்கு யூனா மெர்ச்சன்ட் குரூப்ல உள்ள ஸ்குவாடோட கார்டு வரான். அவனோட பேரு மூக்கின். அவன் அந்த பொண்ணுங்களை பார்த்து ஹலோ நான் யங் மாஸ்டர் லீஜிமனுக்கு லெட்டர் கொடுக்கணும், அவரை எங்க பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணுங்க ஹோ அவர் அங்க இருக்காரு அப்படின்னு கை காட்டுறாளுங்க. நம்ம கார்டு அந்த சைடு திரும்பி பார்த்த உடனே அவனோட மூஞ்சி மாறுது. நம்ம ஹீரோ வந்து திரும்பி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். கார்டு வந்து அது உண்மையா யங் மாஸ்டர் லீஜினா அப்படின்னு பாக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோ அவனோட பாடியை இந்த ஒரு வருஷத்துல கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டான். வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.